இந்தாம்மா செக் பண்ணிக்கோ. நான் எதுக்கு பண்ணணும்? நீங்களே எடுத்து பாருங்க. நல்லா கூப்பிட்டு வச்சு எங்களை அவமானப்படுத்துறீங்கல்ல. நீங்க கூப்பிட்டீங்கன்னு நாங்க வந்தோம் பாருங்க. எங்களுக்கு இது தேவைதான். இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? பேக் எடுத்து காட்டினா பிரச்சனை முடிஞ்சிட போகுது. ஐயா அம்மா, இத நான் வைக்கலம்மா. நான் தான் அப்பவே சொன்னனே, அவன் சின்ன பையன், ஏதோ ஆசைப்பட்டு எடுத்து வச்சிருக்கான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஓவியா, உன் டேப் எடுத்துக்கோ. நீ பாரதி, நீ தான் எடுத்தியா? இல்ல அங்கிள், நான் எடுக்கல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உனக்கு இதே மாதிரி ஒன்று வாங்கி தரேன். ஏன்டா அப்படி பண்ண? ஏங்க, இதெல்லாம் அவன் ரத்தத்திலேயே இருக்கே. அவன் என்ன பண்ணுவான் பாவம். ஏய், நீ எடுத்தியா? அந்த டேப் எடுத்தியா? சொல்லு. இல்லம்மா. சொல்லு. சொல்லு. அன்பு. அந்த டேப் எடுத்தியா? உண்மையை சொல்லு. அன்பு, நீ சொல்லு. வேண்டாம், விடு அன்பு. டேப் எடுத்தியா? அன்பு, வேண்டாம், விடுடி. விடுடி. அன்பு, எதுக்கு இப்ப நடிக்கிற இப்போ? அன்பு சொன்னா கேளு. அன்பு, எதுக்கு இப்ப நடிக்கிற இப்போ? எடுக்கலம்மா. இப்ப நீ உண்மையை சொல்லு. நீ டேப் எடுத்தியா? டேப் எடுத்தியா? சொல்லு. சொல்லு. உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு. டேப் எடுத்தியா? சொல்லு. சொல்லு. உண்மையை சொல்லு. நீங்க எதுவும் பேசக்கூடாது. ஏய், சொல்றா. சொல்லு. நீ சொல்லு. உண்மையை சொல்லு. டேப் எடுத்தியா? உண்மையை சொல்லு. அன்பு வேண்டாம். சொல்லு. உண்மையை சொல்லு. அன்பு உண்மையை சொன்னா சொல்லு. கேளுங்க. நீங்க சும்மா இருங்க. ஏய், உண்மையை சொல்றா. நீ அதை எடுத்தியா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்றா. அன்பு. சொல்லு. உண்மையை சொல்லு. அன்பு வேண்டாம். ஆண்டி, சொல்லு. ஆண்டி, ஏன் பாரதி அடிக்கிறீங்க? உன் ஆத்தாக்காரிதான் ஓவியாவோட டேபை இவன் எடுத்துட்டான்னு சொல்லி இவன் மேல திருட்டு பழிய போட்டிருக்கான். அதனாலதான் இவன் அடி வாங்கிட்டு இருக்கான். ஐயோ ஆண்டி, அது இவ எடுக்கல. ஓவியா தான் இவ பேக்ல எடுத்து வச்சா. என்ன? ஆமா ஆண்டி, அவ வச்சத நான் என் கண்ணால பார்த்தேன். பாத்தீங்களா? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம என் பிள்ளைக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டீங்க. அன்பு கொஞ்சம் பொறுமையா இருங்க, பேசிக்கலாம். நான் பொறுமையா தான் இருந்தேன். நீங்க எல்லாரும் தான் அவசரப்பட்டுட்டீங்க. நான் அதை சும்மா விட போறதில்ல. அன்பு. ஆண்டி, ஆண்டி. அன்பு. ஏய், அன்பு. அப்பா, நான் ஏதாவது உளறிட்டனா? இல்லம்மா. இனிமே இங்க இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாங்க கிளம்புறோம். வா போ. நில்லு. என்ன மன்னிப்பு கேட்க போறியா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் இல்ல, நீதான். ஏன்னா தப்பு பண்ணது உன் பொண்ணு. அப்பனோட திருட்டு புத்தி என் பிள்ளைக்கு வரும்னு சொன்ன. உன் பொண்ணோட திருட்டு புத்தி யார்கிட்ட இருந்து வந்துச்சு? உன்கிட்ட இருந்தா? ஏய், யார்கிட்ட என்ன பேசுற நீ? ஆமாமா, இத நான் பேசிருக்க கூடாது. எனக்கு வந்த கோவத்துக்கு ஓங்கி ஒரு அறை விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு பேசிட்டு இருக்கேன்ல, என்னோட தப்புதான். என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாடகம் போடுறியா? என்ன சிவம், அமைதியாயிட்டீங்க? உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, சொல்லுங்க. அன்பு விடுங்க. என்னது விடணுமா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. டேய், என்னதான்டா நடந்துச்சு?
அதான் உங்க அப்பா கேக்குறாருல, பதில் சொல்லுங்க. என் புள்ளைய பார்த்து நீ எடுத்தியான்னு கேட்க தெரிஞ்சதுல, இப்போ உங்களால பதில் சொல்ல முடியலையா? அவங்க அப்பா திருட, அதனால இவனும் திருடனதான் இருப்பான்னு இவ சொன்னப்போ எல்லாரும் பேசாம தானே இருந்தீங்க. இப்ப உங்களால உண்மையை சொல்ல முடியலையா? அன்பு, என்ன அன்பு, என்ன நடந்துச்சு? கொஞ்சம் பொறுமையாயிரு. இதுல பொறுமையா போறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏய், இங்க வாடி. ஏய், என்ன என் பொண்ணு பார்த்து வாடி போடின்னு சொல்லிட்டு இருக்க? தப்பு பண்ணவளுக்கு இந்த மரியாதை தான். என் பையனுக்குனா ஒரு மரியாதை, உன் பொண்ணுக்குனா ஒண்ணா? ஓவியா, இங்க வா. வாடி, வான்னு சொல்றேன்ல. உண்மையை சொல்லு. உன்னோட டேப பாரதி பேக்ல வச்சது யாரு? நல்லா இருக்கே உன் கதை. நீ பாட்டுக்கு புதுசா ஒரு கதை சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்னும் கதை சொல்லல, என்கிட்ட சாட்சி இருக்கு. இனியா, இனியா, சொல்லு இனியா, யாரு பாரதி பேக்ல டேப வச்சது? அது வந்து ஆண்டி, சொல்லு. ஓவியா தான் டேப பாரதி பேக்ல வச்சா. ஏய், என்ன உளர்ற? ஓவியா, அம்மா, நீ வச்சியாம்மா? இல்லம்மா. ஏய், அவ வச்சது நீ பாத்திருந்தனா அப்ப முன்னாடியே வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இல்லம்மா, அப்போ பாரதிக்கு அந்த டேப் ரொம்ப பிடிச்சதால ஓவியா அவனுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டா தரான்னு நினைச்சுக்கிட்டேன். ஐயோ, ஓவியா, ஓவியா, நீ பயப்படாத. இவங்க எல்லாரும் சேர்ந்து பழிய தூக்கி ஓ மேல போட பாக்குறாங்க. என்ன இனியா கிட்ட நைசா பேசி இத ஓவியா தான் பண்ணான்னு சொல்ல சொன்னியா? ஓன் திருட்டு பிள்ளைய காப்பாத்துறதுக்காக ஏன் குழந்தைய தப்பு சொல்றியா? ஏய், எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அரசி, நீ ஓவியா கூட்டிட்டு கிளம்பு. இருங்க இருங்க, என்ன கிளம்புறது? உங்க பேத்தி மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தப்பிக்க வைக்கணும்னு பாக்குறீங்கல்ல? அதெல்லாம் முடியாது, இங்கே இருக்கட்டும். ஐயோ, என் புள்ள திருடிட்டான்னு இவ சொன்னப்போ நீங்க யாராவது அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு சொன்னீங்களா? இல்லல. எல்லாரும் வேடிக்கை தானே பாத்தீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க எல்லார் மனசுலயும் அப்படி ஒரு டவுட் இருக்கதானே செஞ்சிருக்கு. ஏமா, சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சகஜம் தானே. நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம், நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க என் பேர புள்ள எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்க என்னமோ எடுத்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரிம்மா, அவன் எடுக்கல. ஓவியா தான் ஏதோ விளையாட்டா. எது விளையாட்டா? அயோக்கியத்தனம். ஐயோ, ஏதோ ஒரு சாதாரண விஷயமா இருந்தா பரவாயில்லையே. திட்டம் போட்டு பொருளை எடுத்து அவன் பேக்ல வச்சுட்டு அவன் மேல திருட்டு பழிய போட்டிருக்கான். இதெல்லாம் குழந்தைங்க பண்ற விஷயமா? சரியான கிரிமினல். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே முழிக்கிறா பாருங்க மொழி. அன்பு, இத பெருசுப்படுத்த வேணாம், விடுங்க. என்னத்த விடணும்? என் பேரனை திருடன்னு சொல்லும் போது நீ சும்மா தானே இருந்த. இப்ப உன் பொண்ண சொன்ன உடனே அப்படியே உனக்கு வலிக்குதோ? நடந்தது நடந்து போச்சு அன்பு. நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. என்னது என்ன பண்றதுன்னு தெரியலையாம்ல? அநியாயமா பழியும் அடியும் இவனுக்கு விழுந்தது. இந்த அவமானம் எங்களுக்கு தேவையா? ஏய், இப்ப இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? இப்ப நான் என்ன பண்ணான்னு சொல்ற நீ? அம்மா!
ஏய் அன்பு டேய் சிவா அடிக்கும் போது உனக்கு வலிக்கல, இப்ப உன் பொண்ணு அடிச்ச உடனே உனக்கு வலிக்குதா? இன்னைக்கு நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். உனக்கும் பாஸ்கருக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. இன்னொன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் உன் புள்ள வேற, ஏன் புள்ள வேற. நீ என் பசங்களை உன் பசங்க மாதிரி பார்த்துப்ப நம்பினேன் பாரு, தப்புதான். ரொம்ப நன்றி. அன்பு 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 வாங்க. அன்பு அன்பு நான் சொல்றத கேளுமா. எவ்வளவு ஒருத்தன் என் பிள்ளைய அடிச்சிட்டா, அதை நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு நல்ல மரியாதை கொடுத்திருக்கீங்க. வா ஓவியா போலாம். என்ன தைரியம் இருந்தா நம்ம புள்ள மேல கை வச்சிருப்பா. ஏண்டா எப்பறம் அதெல்லாம் பார்த்து சும்மா இருந்த? உடனே அப்பாவுக்கு ஒரு போன் பண்ண வேண்டியதானே? அப்பா, அது ஒரு சாதாரண விஷயம். எதுடா சாதாரண விஷயம்? யாரவ? ஒண்ணு இல்லாத ஒருத்தி அவ்வளவு பேர் முன்னாடி என் பேத்தி மேல கை வச்சிருக்கா. அவ்வளவு பேரு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. தாத்தா, டாடி அவங்கள அடிக்கதான் போனாரு. ஏய் ஓவியா, பேசாம இரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் அடிக்க போனான், ஆனா அடிக்கல. அவன் எப்படி அடிப்பான்? அரசி, என்ன வேணாலும் சொல்லு. நல்ல நாள் அதுமா நீ அங்க போனது தப்பு. இல்லப்பா, இனியா ஓவியா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அதனாலதான் நான் அவளை கூட்டிட்டு போனேன். சரி, நீ முதல்ல கிளம்பு. எங்கப்பா? நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறோம். அவ பேர் என்ன சொன்ன? அன்பு. அந்த அன்பு நம்ம குழந்தைய அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எங்க குடும்ப சண்டைங்க இது? இத போய் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போறேன்னு சொல்றீங்க? ஏய், எது குடும்ப சண்டை? அவ யார் ஏன் பேத்தி அடிக்கிறதுக்கு? அப்பா நீங்க விடுங்கப்பா, அதை நான் பாத்துக்கிறேன். இல்லடா அரசி, இத நான் அவ்வளவு சாதாரணமா விட போறதில்ல. சரி, அவ வீடு கடலை எங்க இருக்குன்னு சொல்லு. நான் அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அப்பா, நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டேன். நான் ஒண்ணு சந்தோஷமா அவங்களோட தீபாவளி கொண்டாடுறதுக்காக போல. என் புள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன தவிக்க விட்டது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தி கூட அவன் சேர்ந்து தீபாவளி கொண்டாடிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்ன வேணாலும் சொல்றா. புள்ளைய அடிச்சவளை நீ 4 சாத்து சாத்திருக்கணும். அதுக்கப்புறம் என்ன வந்திருந்தாலும் நான் பாத்துக்க போறேன். எங்க நடந்தது நடந்து போச்சு, இத அப்படியே விடுவீங்களா? இத போய் ஏங்க இன்னும் பெருசுபடுத்திட்டு இருக்கீங்க? உனக்கு எதுவும் தெரியாது, வாய மூடு. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? அரசி, எனக்கு மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, அதுக்குள்ள என்ன பண்ணணுன்றத நீயே முடிவு பண்ணி வை. சரி, ராஜசேகருக்கு ஃபோன் பண்ணியா? ஏங்க எதுக்குங்க தேவையில்லாம அவர் இந்த பிரச்சனை இழுக்கிறீங்க? அரசி,
நீ ராஜசேகர் ஃபோன் பண்ணி வர சொல்லு, அதை என்னன்னு பாரு, நான் வந்துடுறேன். செல்லக்குட்டி, தாத்தா இருக்கேன். ஓ மேல கை வச்சா என்ன ஆகுன்றத தாத்தா காட்டுறேன். டோன்ட் வரி. அம்மா, இப்ப எதுக்குமா நீ போன் புடுங்கன? ஏய், அங்க என்னடி நடந்துச்சு? அதான் என்ன நடந்துச்சுன்னு இப்பதான் பேசிட்டு இருந்தோம்ல. திரும்ப என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அத நீ உங்க அப்பா கிட்ட சொன்ன கதை. நிஜத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இதுல என்ன நிஜம் பொய்ன்னு இருக்கு? அவ என்ன லூசா? சும்மா இருக்கிற புள்ளைய ஏன் கை நீட்டி அடிப்பா? நீ என்ன பண்ண? உன் புள்ள என்ன பண்ணா? எதனால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லு. அவளுக்கு பொறாம. அவ ஜாலியா சிவத்தோட தீபாவளி கொண்டாடலான்னு வந்தா. நாங்க போய் கெடுத்துட்டோம்ல. அதான் கோவத்துல குழந்தை அடிச்சிட்டா. ஏய், ஓவியா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. உன் பகைய நீயே வச்சுக்கோ. எதுக்கு தேவையில்லாம ஓவியாவை எதுக்குள்ள இழுக்கிற? ஏய் ஓவியா, பாட்டுக்கிட்ட என்னடி சொன்ன? நான் ஒன்னும் சொல்லலமா. எதுக்கு இப்ப அவளை மிரட்டுற? அவளோட டேப அந்த பையனோட பேக்குள்ள வைக்க சொன்னது நீதானே. இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. உனக்கு அசிங்கமா இல்ல? உன்னோட சுயநலத்துக்காக குழந்தைய தப்பு பண்ண வைக்கிற. போதும் அரசி, எல்லாத்தையும் விட்டு தள்ளு. நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினை. அவங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைச்சு உன் சந்தோஷத்தை நீயே கெடுத்துக்காத. ஓவியா, நீ வா. வான்றல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அன்பு தான். அன்பு, இனிமே உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். புரிஞ்சுதா? உள்ள அத்தை இருப்பா. 2 பேரும் சண்டை போடாம விளையாடுங்க. சரியா? உள்ள போங்க. நில்லு. என்ன தைரியம் இருந்தா ஏன் பிள்ளைக்கு அவங்க திருட்டு பட்டம் கட்டுவாங்க? வேணும்னே நம்மள கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திருக்காங்க. வருஷம் எதுக்கு 4 செவத்துக்குள்ளேயே தீபாவளி கொண்டாடிக்கிட்டு வெளியில எங்கேயாவது போய் பிள்ளைங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டோன்னு தானே நானும் சரின்னு சொன்னேன். இவ்ளோ வஞ்சத்தை மனசுல வச்சுட்டு நம்மள இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வேணான்னு சொல்லி தொலைச்சிருப்பேன். ஒண்ணும் தெரியாத சின்ன குழந்தை அவ. மொத்த குடும்பமும் சுத்தி நின்னு அவ மேல திருட்டு பட்டம் கட்டினப்போ என் மனசுல அப்படியே பதறி போச்சு. எனக்கு தெரியும் அந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே புத்தி சுத்தம் கிடையாதுன்னு. அவங்க என்னவோ வானத்துல இருந்து குதிச்சு வந்த மாதிரியும், நாம என்னவோ ஒண்ணும் இல்லாம அவங்க வீட்டுக்கு தீபாவளி கொண்டாட போன மாதிரியும் அவங்க நடந்துக்கிட்டாங்க. விடுங்க ஆண்டி, முடிஞ்சத போட்டு திரும்ப எதுக்கு பேசிட்டு? இங்க பாரு கீதா, என் மனசுல ஆரம்பத்துல இருந்தே எல்லாமே தப்பா தான் தோணிட்டு இருந்தது. கடைசியில நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அந்த வீட்ல இருக்கவங்க நல்லவங்க தான். வெளியில இருந்து வந்த அந்த அரசி தான் சந்தோஷமா இருந்த நமக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிட்டு போயிட்டா. வெளிய இருந்து வந்தவ சொன்னானா வீட்ல இருக்கிறவங்களுக்கு எங்க போச்சு புத்தி? அவ்ளோ நேரம் ஒழுங்கா தானே இருந்தாங்க. ஒன்னா சாப்பிட்டாங்க, ஒன்னா வெடிவடிச்சாங்க. எங்க இருந்தோ வந்தவ கண்ணை கசக்கிக்கிட்டு என் பொருளை காணும்னு சொன்னதும் படக்குன்னு என் பிள்ளைய கூப்பிட்டு, உங்க அப்பா ஒரு திருட, நீதான் இத திருடினியான்னு கேட்டா பாரு. அப்பவே என் நெஞ்சு அப்படியே பத்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவனுங்க மஞ்ச கண்ணாடிய போட்டுக்கிட்டு பார்த்தா எல்லாமே மஞ்சளாதான் தெரியும். அங்கேயே அவங்க எல்லாரையும் மானங்கிட்ட கேள்வி கேட்டிருப்பேன். எதுக்கு நம்ம சாக்கடையில கல்லெறியணும்னு சும்மா வந்துட்டேன். புள்ளைங்க 2 தலைய தொங்க போட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வந்ததே, அத நினைச்சா இப்பவும் என் நெஞ்செல்லாம் அப்படியே பதறுது. அத்தை விடுங்க, இந்த விஷயத்த அப்புறமா அவங்க கிட்ட பேசிக்கலாம். நீ எப்படியோ எனக்கு தெரியாது அன்பு. நீ ஆச்சு அவங்களாச்சு. இன்னைக்கு நீங்க சண்டை போட்டுப்பீங்க, நாளைக்கு நீங்க சேர்ந்துப்பீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க, அந்த வீட்ல ஒரு போதும் உன் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்க போறதில்ல. ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பையும் வைக்கிறாங்கன்னு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுல. அவன் பிள்ளைகளை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளை கால்ல போட்டு மிதிக்கிறாங்க. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பலமா. எல்லார் மனசுக்குள்ளயும் என்ன இருந்துச்சுன்னு நமக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஆசைப்பட்டா என்ன நடக்கும்னு இன்னைக்கு நமக்கு புரிய வச்சுட்டாங்கல்ல. இங்க பாரு அன்பு, காசு பணம் வீடு வாசல் எதுவும் இல்லனா கூட பரவாயில்ல, மானமும் சந்தோஷமும் தான் எனக்கு முக்கியம். அம்மா,
உன் வீடு, உன் பிள்ளைங்க, உன் வாழ்க்கை, நீ என்ன வேணா முடிவெடுத்துக்க. ஆனா நான் சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கம் நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். அன்பு, அங்க இருந்த சூழ்நிலை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இப்படி ஒரு குழப்பம் வரணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. அது நடந்துருச்சு. நிதானமா இருந்து நாம தான் அதை சரி பண்ணணும். நீ ஆன்ட்டி சொன்னத அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான வார்த்தை. இதையெல்லாம் நான் பேசியிருக்கணும். அவங்க பேசிட்டு போறாங்க. இந்த நிமிஷம் என் மனசுல ஓடிட்டு இருக்கிற விஷயம் அதுதான். என் பிள்ளைங்களை விட இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவும் பெருசு கிடையாது.